மனிதர் கால் வைக்க தயங்கும் அளவுக்கு பயங்கரமானது அந்த அனகோண்டா காடு. அடர்ந்த மரங்கள், ஒளியை கூட உள்ளே நுழைய விடாத இலைகள், எங்கும் ஈரப்பதம் நிறைந்த மண். அந்த காட்டில் காலடி சத்தமே ஒரு எச்சரிக்கை. பறவைகள் கூட சத்தமின்றி பறக்கும் இடம் அது. ஒரு நாள் 5 நண்பர்கள் ஒரு குறுக்கு வழி என நினைத்து அந்த காட்டு பகுதிக்குள் அறியாமல் நுழைந்தனர். மொபைல் சிக்னல் இல்லை, வழிகாட்டி இல்லை. முதலில் அது ஒரு சாதாரண காடு போல தோன்றியது. ஆனால் சில நிமிடங்களில் அவர்கள் வழி தொலைந்ததை உணர்ந்தார்கள். காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை, மரங்களுக்கிடையே. அகோ நேரத்தில் ஒரு பெரிய மரத்தின் கிளைகளுக்கு நடுவே ஒரு மாபெரும் அனகோண்டாவின் உடல் மெதுவாக நகர்ந்தது. அதன் தோல் பச்சை கருப்பு நிறங்களில் ஒளிர, அதன் கண்கள் நேராக அவர்கள். அந்த பாம்பு ஒரே நொடியில் தடியை சுற்றி கொண்டது. அவன் அலறல் காட்டி கிழித்தது. மற்றவர்கள் பயத்தில் ஓய்ந்து நின்றனர். கார்த்திக் தைரியத்தை சேர்த்து அருகில் கிடந்த எரியும் மரக்கத்தை எடுத்தான். நெருப்பை கண்ட அனகோண்டா சிறிது பின்வாங்கியது. அந்த சந்தர்ப்பத்தில் ரவியை விடுவித்த அனைவரும் ஓடத் தொடங்கினர். காடு அவர்களை விட மறுத்தது. முட்கள் கிழித்தன, கற்கள் தடுமாறச் செய்தன. இறுதியில் ஒரு சிறிய ஆற்றின் அருகே அவர்கள் விழுந்தனர். அங்கே ஒரு பழைய வேட்டைக்காரரின் குடிசை. அவர் உதவியால் அவர்கள் வெளியேறினர். அனகோண்டா காடு அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. இயற்கையை இகழ்ந்தால் அது உயிரோடு விழுங்கும். அந்த நாளுக்கு பிறகு அவர்கள் அந்த காட்டின் பெயரை கேட்டாலே உடலில் ஒரு நடுக்கம் ஓடத் தொடங்கியது.